ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாசிக் சமையல். இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போண்டா, அதாவது ஆலு போண்டா. இதை செய்கிறதுக்கு நான் இட்லி மாவு அல்லது தோசை மாவு எது இருந்தாலும் போதும், அதை வச்சு சுலபமாக சாஃப்டான போண்டா செஞ்சிடலாம். ஸோ இது செய்கிறதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்க மண் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இருக்கட்டும். இப்போ 5 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கர் ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த உருளைக்கிழங்கோட தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதை ஒரு பவுலில் மாற்றி ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கைகளில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட மேஷர் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த மாதிரி 1-2 மசிச்சு விட்டதுக்கப்புறமா இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கிடையில் ஒரு பேனில் கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம் இது எல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 பச்சை மிளகாய் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் அது, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போய் வரட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதெல்லாம் செய்யுங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா இதில் நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் நல்லா பொடுசாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கணும். நான் இதை வெஜிடபிள் சாப்பரில் போட்டு கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கத்தி இந்த மாதிரி வச்சு கட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக வெட்டிக்கோங்க. ஸோ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன். இந்த உப்பு தான் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பாக சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம தோசை மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாவு ரெடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். அதனால் இந்த மசாலாலாம் ரொம்ப உப்பு ஆட் பண்ணிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போது இது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்குன்னா கொத்தமல்லி, ஒரு 1/4 மூடி லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட போகிறேன். இது இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்காக. நீங்கள் வேணும்னா உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1/2 மூடி லெமன் வரைக்கும் புளியலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உருளைக்கிழங்கு 1-2 கட்டியாக இருந்தால் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் இருக்கட்டும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா செட் ஆகி இந்த மாதிரி ஒன்றாகி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஆறிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம போய் பேட்டர் ரெடி பண்ணிடலாம் போண்டாக்கு. அதுக்கு இந்த மாதிரி 50 கிராம் அளவுக்கு தோசை மாவு அல்லது இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு ரொம்ப புளிச்சும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக புளிக்காமையும் இருக்கக்கூடாது. ஓரளவு பாதி புளிச்சு வர ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 50 கிராம் இட்லி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவுங்கிற அளவில் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாசனைக்காக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம இட்லி மாவுலேயே தண்ணி நிறையா இருக்கும். அதனால் ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போண்டா போட்டு எடுக்க நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் ரொம்ப குடிச்சிடும். அதே மாதிரி திக்காக இருந்துச்சு அப்படின்னா போண்டா ரொம்ப மொத்தமாக இருக்கும். அடுத்து நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலும் நல்லா ஆறிடுச்சு. இப்போது இதில் இந்த சின்ன அந்த உருளைக்கிழங்கு பீசஸ் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டம்ளரோட பேக் சைடை வச்சு நல்லா மசிச்சு விடுங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதில் எந்த கட்டியும் இல்லாமல் ஸ்மூத்தாக வரும் உருட்டி எடுக்கும்போது.
இப்போ கைகளில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு மசாலாவை எடுத்து உருட்டிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்க வேணாம், இந்த மாதிரி மீடியம் சைஸ் அளவில் உருட்டிக்கோங்க. பாருங்கள் ஸ்மூத்தாக வந்திருக்கு. ஸோ இந்த மசாலா ஸ்மூத்தாக இருக்கணும்னா வெங்காயம் புதுசாக நறுக்கிக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்க கட்டி இல்லாமல் மஸ்ட் விட்டுக்கணும். இது 2 தான் முக்கியம். அடுத்து பாருங்கள் நம்ம மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப தனியாக போயிடுச்சு அப்படின்னா சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கடல மாவு ஆட் பண்ணிடாதீங்க, டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போது இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 உருண்டை என்ன பண்ண போகிறேன்னா இந்த பேட்டரில் போட்டு நனைச்சி எடுக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே இந்த மாவில் டிப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ரெடியாக வச்சுட்டு எண்ணெய் வந்து மிதமான சூடு பண்ணிவிட்டு இந்த 4 உருண்டையும் எடுத்து அட் அ டைமில் போடுற அளவுக்கு ரெடி பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அட் அ டைமில் போடாமல் தனித்தனியாக அப்போ டிப் பண்ணி ஒன்றா போட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஈவனாக வெந்திருக்காது. அதனால் ஒரு 4லேருந்து 5 உருண்டை என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி பேட்டரில் நினச்சி ரெடியாக வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்த பேட்சுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இது வெந்துடும். ஸோ அந்த மாதிரியே போட்டுடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரைஞ்சிரும். இது நல்லா செவந்து 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சலசலப்புலாம் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம போண்டாவை எடுக்க வேண்டியதுதான். நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான், சூப்பராக நம்ம போண்டா ரெடி ஆயாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதுக்கு பர்ஃபெக்டான சைட் டிஷ்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி. அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார். இந்த இட்லி சாம்பார் ரெசிபிக்கான வீடியோவை நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஆலு போண்டா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.